இது வந்து பார்த்தீங்கன்னா மதுரை மாவட்டம் கடச்சநேந்தல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பகுதியில் பார்த்தீங்கன்னா mobile.in அப்படின்னு சொல்லக்கூடியதில் வந்து அசருதீன்றவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே சர்வீஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. நம்மளோட மாணவர் இவர், அதாவது இகேரியர் ப்ளஸில் படித்த ஒரு மாணவர். அவரை பற்றின வீடியோவும் அவரோட கடையை பற்றின அவர் எப்படிலாம் இங்கே சர்வீஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு, என்ன மாதிரி சேல்ஸ்லாம் நடக்குது அப்படின்றது தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம இங்கே வந்திருக்கோம். ஸோ இது அவர்கிட்டயே கேட்டு என்ன மாதிரி சர்வீஸ் எப்படி சேல்ஸ் என்னன்றது அவர்கிட்டயே தெரிஞ்சுக்கும். அவர் ஒதுக்கின நேரத்தில் கொஞ்சம் ஷார்ட்டாகவே பேசி இது பண்ணிடலாம். வணக்கம் அசாருதீன். இப்போ நீங்கள் வந்து உங்கள் கடையை பற்றின டீட்டெயில், நீங்கள் கடை எங்கே வச்சுருக்கீங்க, என்ன சர்வீஸ் பண்ணுறீங்க அப்படின்றத கடையோட அட்ரஸ் மட்டும் சொல்லிடுங்க. சொன்னீங்கன்னா அவங்க ஆன்லைன் கஸ்டமர்ஸ் எல்லாருமே உங்களை மீட் பண்ணுறதுக்கு, அதாவது உங்களை காண்டாக்ட் பண்ணுறதுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். கடை வந்து கடச்சந்தில் இருக்குது சார். கடச்சந்தில் வந்து ரைஸ் மில்லுக்கு ஆப்போசிட்டில் அப்படியே இருக்குது. அங்கே தான் வந்து மெயினான இடம். மற்றபடி வேறு அட்ரஸ் தான் சிம்பிள் தான். இங்கே வந்து சேல்ஸு, சர்வீஸு, மொபைல், செகண்ட்ஸ் ஃபோனு எல்லாம் பண்ணுறோம். எல்லாத்துக்குமே வாரண்ட்டி இருக்குது. செகண்ட்ஸ் ஃபோன் நம்மள்ட்ட வாங்கினாலும் வந்து ஒரு ஒன் வீக் வாரண்ட்டி வரும். ஏதாவது கம்ப்ளைண்ட் அப்படின்னா நம்ம மாற்றி கொடுத்துருவோம். ஆமாம், செகண்ட்ஸ் ஃபோனுக்கு வந்து நம்ம கொடுக்குறதுனா டெம்பர் கிளாஸு, பவுச்சு எல்லாம் போட்டு கொடுத்துருவோம். இப்போ சர்வீஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எந்த அளவுக்கு நீங்கள் சர்வீஸ் பண்ணி ஒன்று படிச்சிருந்தீங்க, இப்போ என்ன அளவுக்கு பண்ணுறீங்க? டிஸ்பிளே மாத்திரம் பண்ணுறீங்களா இல்லை ஒரு ஐசி லெவலுக்கு போகிறீங்களா? இப்போ சர்வீஸ்னால் நம்ம போர்டு லெவலில் பண்ணிக்கிட்டு இருக்கோம் சார். இப்போ சாம்சங் ஃபோன்னா டெட் ஆகுது. A50, A50s, M30 எல்லாம் வந்து அடிக்கடி பார்த்தா டெட் ஆயிரும். அந்த ஃபோனே நம்ம வந்து ஆன் பண்ணியே கொடுத்துடலாம். அந்த அளவுக்கு பண்ணிடலாம். கஸ்டமர் அதுவும் கேட்குற வெளில நம்ம ஆன்லைன் கேட்குறது தான் நம்ம ஸ்டூடெண்ட் ஆன்க்கு, அதாவது டெட்டான மொபைல் வரைக்கும் ஒரு ஐசி ஏதோ ஒரு கம்ப்ளைண்ட், அதாவது பவர் ஐசி இருக்கட்டும், ஏதோ ஐசி டெட் ஆனாலும் அந்த அளவுக்கு ஃபோன் இப்போ இருக்க லேட்டஸ்ட் மாடல் சாம்சங் A சீரீஸ்லாம் எடுத்துன்னா லேட்டஸ்ட் மாடல் தான். அந்த அளவுக்கு அவரால் டெப்த்தெல்லாம் சர்வீஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. சரிங்களா? இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா சர்வீஸ் லெவலில் நீங்கள் எப்படி ஏர்ன் பண்ணிட்டு இருக்கீங்க? சர்வீஸ் லெவலில் நம்மள்ட்ட வர கஸ்டமர்ஸ் பார்த்தீங்கன்னா நல்லா சாட்டிஸ்ஃபைடாகவே போகிறாங்க. அவங்களுக்கு வந்து பிடிச்சி கொடுத்தோன்னே சர்வீஸ் ஃபுல்லாக ஒரு டிஸ்பிளே மாற்றுறோம் அப்படின்னா நம்ம டெம்பர் கிளாஸ், பேக் கவர் போட்டு கொடுத்துறோம். பேக் கவர் பார்த்தீங்கன்னா சிம்பிளாக இருக்காது. நல்ல ஸ்ட்ராங்கான கவராகவே வந்துடும். குவாலிட்டியாகவே வந்துடும். அதனால் வந்து கஸ்டமர்ஸ் நல்லா ஓகே சார். இப்போ வந்து உங்களோட சேல்ஸை பற்றி நீங்கள் சொன்னீங்கன்னா இன்னும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதாவது சேல்ஸை பற்றி எப்படி கேட்க வரேன்னா, நீங்கள் என்ன மாதிரி பொருள் வச்சுருக்கீங்க? இப்போ ஆன்லைனில் கஸ்டமர்ஸ் நிறைய பேர் இந்த அமேசான்லாம் வாங்குறாங்க. ஆனால் இப்போ நீங்கள் இது ஆன்லைனில் யாராவது சப்போர்ட் கேட்டாங்க அப்படின்னா உங்களால் இங்கேருந்து அவங்களுக்கு கொரியர் பண்ணுறதோ இல்லை நீங்கள் எப்படி சேல்ஸ் பண்ணுறீங்க அதை பற்றி ஒரு 2 வார்த்தை கண்டிப்பாக பண்ணலாம் சார். என்னென்னா நம்ம வந்து அக்சசரிஸு, சார்ஜரு, ஃபோனு ரிலேட்டடாக என்னென்ன இருக்கோ நம்மள்ட்ட எல்லாமே இருக்குது சார். எல்லாமே நம்மளும் ஆன்லைன்லேயே பண்ணிக்கிட்டு இருக்கோம். மீஷோ, அமேசானில் நம்ம ப்ராடக்ட்லாம் போட்டிருக்கோம். அதுலேருந்து ஆர்டர்லாம் வந்துட்டு தான் இருக்குது. இன்னும் வரைக்கும் நல்லா கரெக்டாக போய்கிட்டு இருக்குது. இது வரைக்கும் எந்த கம்ப்ளைண்ட்லாம் கிடையாது. அவர் ஆன்லைன்லேயும் அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, உங்களுக்கு கஸ்டமர்ஸுக்கு நீங்கள் ஆன்லைனில் சிறந்த முறையில் டெலிவரியும் அதுவும் பண்ணுவாங்க. பக்காவா நீங்கள் என்ன கிடைக்க எல்லா பொருளுமே, சில பேருக்கு பழைய மால் பேக் கவர் பவுச்சாக இருக்கட்டும், ஏதோ டெம்பராக இருக்கட்டும், கிடைக்காததையும் அவர் என்ன பண்ணுறாங்க, கொரியர் சர்வீஸில் பண்ண தான் செய்கிறாங்க. கண்டிப்பாக அவரை கடைசியாக ஒரு நம்பர் சொல்லுவாங்க, நம்பரை நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள். சரிங்களா? இப்போ மொபைல் சேல்ஸ் இருக்குல்ல, செகண்ட்ஸில் எப்படி மொபைல் நீங்கள் என்ன மாதிரியான நிறைய பேர் எதிர்பார்க்குற விஷயம், செகண்ட்ஸில் மொபைல் கிடைக்குமா அப்படின்னு கேட்குறாங்க. ஐஃபோன் அளவுக்கு எல்லாரும் சேல்ஸ் பண்ணுறாங்க. அந்த அளவுக்கு நீங்கள் எப்படி பண்ணுறீங்களா? நம்மளும் எல்லா லெவல்லையும் பண்ணிக்கிட்டு இருக்கோம், பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். செகண்ட்ஸ் போனால் நம்ம ஹோல்சேல் எடுக்கிறது. அதனால் வந்து IMEI நம்பர் எல்லாமே பக்காவாக இருக்கும். GST பில்லோடு தான் நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கோம். ஓகே, GST பில்லோடு எடுத்துக்கிட்டு இருக்கோம். நம்ம செகண்ட்ஸ் ஃபோன் வாங்குறவங்களுக்கு வந்து பேக் கவர், டெம்பர் கிளாஸு, சார்ஜரு எல்லாமே பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அதில் வந்து எதாவது கம்ப்ளைண்ட்டு அப்படின்ற ஒரு வாரத்துக்குள்ள ஏதாவது மேக்ஸிமம் ஒரு வாரத்தில் வர கம்ப்ளைண்ட் அவங்களுக்கே பார்த்தா தெரிஞ்சிடும். அப்படின்னா அவங்க ஃபோன் டு ஃபோன் சேஞ்ச் பண்ணி கொடுத்துருவோம். ஏன்னா ஆமாம் இல்லை எனக்கு இது இல்லை, சாட்டிஸ்ஃபை இல்லை அப்படின்னா அமௌண்ட்டை கொடுத்துருவோம். அப்படின்னா அமௌண்ட்டே கொடுத்துருவோம். சூப்பர். எதனால நம்ம பண்ணி கொடுத்துருவோம் கஸ்டமர். பரவாயில்ல. அதாவது கஸ்டமர் சாட்டிஸ்ஃபிகேஷன் எதிர்பார்க்குறாங்க. அதாவது செகண்ட்ஸில் மொபைல் சேல்ஸ் பண்ணுறதுல அவங்க 1 வீக் ஒரு டைம் கொடுத்து, மேக்ஸிமம் ஒரு சில இடத்துல 2 நாள் 3 நாள் சொல்லுவாங்க. ஒரு ப்ரொஃபஷனலாக அவங்க என்ன பண்ணுறாங்க, GST அதுன்னு மெயின்டைன் பண்ணி ஒரு கஸ்டமர் 1 வீக்கில் மொபைல் சரியில்லை அப்படின்னு சொன்னாலும் அதையும் அவங்க எவ்வளோக்கு அளவுக்கு சாட்டிஸ்ஃபை பண்ண முடியுமோ அதையும் அவங்க பண்ணி கொடுத்துட்றாங்க. சரிங்களா? சூப்பரான அளவில் சர்வீஸ் நம்ம கடச்சநேந்தல்ல அசருதீன் பண்ணிகிட்டு இருக்காரு. சரிங்களா? அடுத்து சில வார்த்தைகள் நம்ம படித்ததுனால அவருக்கு என்ன பெனிஃபிட்ன்ற பற்றி தெரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம இகேரியர் ப்ளஸில் படிச்சிங்க, கிட்டத்தட்ட நீங்கள் படித்து முடிச்சு 2 வருஷம் ஆச்சு, கடையை ஓப்பன் பண்ணிட்டீங்க 2 வருஷத்தில். ஸோ இடையில கொரோனா சிச்சுவேஷன் அது எல்லாமே வந்துச்சு. ஸோ நீங்கள் படித்ததுக்கு அப்புறம் நீங்கள் எப்படி இப்போ ஃபீல் பண்ணுறீங்க? எனக்கு படிக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் கூட ஐடியா இல்லை சார். ஃபோன்னா என்ன, கப்பி கழட்டணும் எப்படின்றதெல்லாம் ஐடியா இல்லை. கெரியர் ப்ளஸில் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் தான் வந்து எல்லாம் ஐடியா கிடச்சிச்சு. ஐடியா என்ன பண்ணணும், எப்படி ஃபோனை கழட்டணும், எப்படி சாஃப்ட்வேர் போடணும், ஒரு போர்டை பிரித்து பார்க்குறோம், இப்போ எப்படி பார்க்கணும், இந்த மல்டிமீட்டர் வச்சு எப்படி என்னென்ன அப்படிலாம் பார்க்கணும் அப்படின்றலாம் பார்த்து நல்ல ஐடியாவே கிடச்சி நல்ல கடையை ஓப்பன் பண்ணுற ஓரளவுக்கு தைரியமாக வந்துடுச்சு சார். தைரியமாக வந்துச்சு. சூப்பர். இப்போ எப்படி ஐசி லெவலில் உங்களால் கம்ப்ளைண்ட்? கண்டிப்பாக பார்த்தேன். கண்டிப்பாக சாஃப்ட்வேர் கம்ப்ளைண்ட்ஸும் பண்ணுறீங்க. எல்லாமே பண்ணி. அதுவும் அப்போ ஆன்லைனில் யாராச்சும் உங்களுக்கு பண்ணால் கண்டிப்பாக பண்ணி கொடுத்துருவோம்.
சூப்பர் அதெல்லாம் கடைசி நேரத்தில் அசாருதீன் அவரோட சர்வீஸை சிறப்பாக பண்ணிக்கிட்டு இருக்காரு. யாருனாலும் அவரை காண்டாக்ட் பண்ணுங்க. இப்போ அவரோட காண்டாக்ட் நம்பர் சொல்லுவார். நீங்கள் யாரும் ஆன்லைன் மூலமாக நம்ம ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணீங்க அப்படின்னா அவர் என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் அவர் உங்களுக்கு ஆன்லைன் சர்வீஸும் பண்ணி தருவார். வீட்டுக்கும், அதாவது நீங்கள் வீட்டில் போய் சர்வீஸ் பண்ணுறீங்க, இப்போ ஹோம் டெலிவரி கால் பண்ணுறாங்க அப்படின்னா மொபைல் எடுத்துகிட்டு வரீங்களா? ஆமாம், அந்த மாதிரி தான் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். பண்ணி வரைக்கும் பண்ணி கொடுத்து தான் இருக்கு. எல்லா லெவல்லையும் பண்ணி கொடுத்துட்டு அப்போ இதில் நிறைய பேர் அது இல்லை நம்மள்ட்ட இல்லை எல்லாமே இருக்கு நம்மள்ட்ட. போய் ஒரு கஸ்டமர் வந்து ஃபோன் பண்ணுறாங்க, வந்து வாங்கிக்கிற முடியும், என்னால் வர முடியல அப்படின்னு சொன்னா கூட ஆள் இருக்காங்க, போயிட்டு அனுப்பிச்சி விட்ருவோம். அனுப்பிச்சி விட்டோன்னே அங்கே போயிட்டு வாங்கிட்டு முடிச்சிடணும். இப்போ அவரோட காண்டாக்ட் நம்பர் சொல்லுவார். கண்டிப்பாக அவரை காண்டாக்ட் பண்ணுங்க. பெஸ்ட்டான சர்வீஸ் அவர் சொல்லுவார். உங்கள் நம்பரை கொஞ்சம் மெதுவாக சொன்னீங்க அப்படின்னா நான் கஸ்டமர் 9894108205 அந்த நம்பர் இருக்குது சார். மறுபடியும் இன்னொரு முறை சொல்லிட்டீங்க அப்படின்னா இன்னும் இதாக இருக்கும். 9894108205. ஓகே, சூப்பர். அந்த நம்பரை காண்டாக்ட், ஸ்க்ரீன்லேயும் நம்பர் தெரியும், அவரை காண்டாக்ட் பண்ணுங்க. இருக்கும் ஃபியூச்சரில் உங்களுக்கு ஏதாச்சும் கோர்ஸ் படிக்கணும் அப்படின்னாலும் இங்கே அவரை காண்டாக்ட் பண்ணலாம். காண்டாக்ட் பண்ணி அவர்கிட்டயே ஃபீட்பேக் கேட்டிங்கனாலும் அவர் நம்ம இன்ஸ்டியூஷன் பற்றி சொல்லுவார். வந்து அவர் மூலமாக நீங்கள் வர்றீங்க அப்படின்னா 5% டிஸ்கவுண்ட் வரும் உங்களுக்கு. அதாவது டிஸ்கவுண்ட்ன்றது உங்களுக்கு பெஸ்ட் ஆஃபரில் உங்களுக்கு பண்ணி தருவோம். அது அவர் மூலமாக வந்தீங்க அப்படின்னா அவருக்கும் ஒரு ஆஃபர் இருக்குது. நீங்கள் வரீங்க அப்படின்னா உங்களுக்கும் ஒரு ஆஃபர் கண்டிப்பாக பண்ணி தருவோம். ஓகே சார், இது ரொம்ப நன்றி. உங்கள் டைமை ஒதுக்கி எங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களை பற்றின விஷயத்தை ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. சரிங்களா, உங்களுக்கு ஆல் த பெஸ்ட். இன்னும் நான் சக்ஸஸ்ஃபுல்லாக நிறையா பண்ணுங்கள். ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.